நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நிறைய பேர் ஆதரவு நிலையங்கள், ஒரு இல்லம் அமைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி குழந்தைகளை அங்கே பாதுகாப்பாக வளர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க சார். ஆனால் நிறைய பேர் அதை கையில் எடுத்துகிட்டு என்னால் அதை சரிவர பராமரிக்க முடியல, இல்லை எனக்கு அதுக்கான சோர்ஸ் கிடைக்கல, பண உதவி கிடைக்கல, இட உதவி கிடைக்கல, இல்லை ஏதோ ஒரு காரணங்களால் அது கைவிடப்பட்டிருக்கு சார். நிறைய இடங்களில் நம்ம அதை பார்க்குறோம் சார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காமல் இப்படி ஒரு அமைப்பு, இப்படி ஒரு நம்பர்ஸில் பறந்துருக்கக்கூடியவங்க, இல்லை இப்படி ஒரு குணாதிசயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆதரவற்றோர் இல்லம் அமைக்கிறது, குழந்தைகளை பராமரிக்கிறது அப்படின்றது ரொம்ப எளிமையாக நடக்கும். அதனால் அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அப்படின்னா எந்த எண் கொண்டவர்கள் இதை செய்யலாம் சார்? ஆமாம், எல்லாரும் செஞ்சால் சக்ஸஸ் ஆகிடாது. சில விஷயங்கள் சில பேருக்கு சக்ஸஸ் ஆகுது, சில பேருக்கு சக்ஸஸே ஆக மாட்டேதுன்னாக்கா இதுதான் கான்செப்ட். நீங்கள் எதை செய்யணுமோ, உங்களுக்கு எது கனெக்ட் ஆகுதோ அதை நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த கான்செப்டை தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ இதேமாதிரி இந்த ஆர்பன்ஸ் வளர்க்குறது, இந்த ஆர்பன்ஸ் அது ஒரு சோசியல் சர்வீஸ் தான். அது ஏன்னா அது உண்மையிலே அது எல்லாராலும் முடியாது, எல்லாராலும் செய்யக்கூடாது, இல்லை எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொன்ன மாதிரி சில பேர் அதை பண்ணிக்க முடியல என்கிட்டே சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் அதை ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்குறாங்க, கரெக்டாகவும் பண்ணுறாங்க, நேர்த்தியாகவும் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த சில நம்பர் சொல்லுவேன். இந்த மாதிரி தேதி எடுக்கிறவங்க அதாவது பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க அதை பண்ணலாம். இந்த தேதி பிறந்தவங்க எல்லோரும் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த தேதியில் விருப்பம் இருக்கிறவங்க, பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தேதி இருக்கா, அப்போ நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அது உள்ளுக்குள்ளே ஆசை இருக்கும். சில பேர் நான் சொல்கிற தேதி கூட இருக்காது, ஆனால் அவங்களுக்கு ஆசை இருக்கும், மைண்ட் இருக்கும் செய்யலான்ட்டு. என்கிட்ட அதுமாரி கேட்பாங்க. என்ன சொன்னேன், உங்களுக்கு அதில் வரலை, செஞ்சாலும் சரியாக வராது, ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது ஆசைக்கு பண்ணுவீங்க, ஒரு 6 மாதம் 2 வருஷம் பண்ணுவீங்க, அப்புறம் விட்டுருவீங்க, 5 வருஷம் பண்ணி விட்டுருவீங்க. கண்டினியூட்டியாக கடைசி வரைக்கும் உங்களால் ரன் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவேன். சில பேருக்கு நீங்கள் பண்ணுங்கன்னே சொல்லுவேன். உங்கள் டேட்டுக்கு இது இருக்குது, நீங்கள் அதை செய்யுங்க, பண்ணும்போது தான் உங்களுக்கு அப்படி சொல்லுவேன். இப்போது அது என்னென்ன தேதியில் சொல்லலாம் அப்படின்னா, 30ஆம் தேதி பிறந்தவங்க கட்டாயம் பண்ணுங்கள், நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. 13ஆம் தேதி பிறந்தவங்க நீங்கள் பண்ணுங்கள், கட்டாயம் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. 24ஆம் தேதி உள்ளவங்க பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. 26ஆம் தேதி உள்ளவங்க பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. 8ஆம் தேதி பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அது என்னங்க ஸ்பெசிஃபிக்காக இவங்களை மட்டும் சொன்னீங்க, அப்போ மற்றவங்களும் பண்ணவே கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும் இல்லையா சார்? இப்போ நான் நீங்கள் சொல்கிற தேதிகளில் பிறக்கலை, ஆனாலும் நான் ரொம்ப வருஷமாக இந்த விஷயத்த நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவங்க சிலர் இருப்பாங்க. அதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, அதுதான் இப்போ 8ன்னு சொல்லிட்டு 26 சொல்லிட்டு 17 விட்டுட்டீங்களே. 17க்கு தான் நம்ம அரசியலுக்கு போகிறதுக்கு அந்த நம்பர் வேறு ஒரு எபிசோடில் சொல்லிட்டேங்க. அந்த இடத்துல இந்த நம்பரை சொல்லலையே. இல்லை, நல்லா அனலைசேஷன் பண்ணி பாருங்கள். ஆமாம், இல்லை கரெக்டு தான் அப்படின்றது. அதுக்கு அவங்க அந்த தேதி தான் அவங்க அங்கே போங்க, இதுக்கு இங்கே வாங்க அப்படின்னு நம்ம அதை அப்போ தான் அவங்களுக்கு அந்த சக்ஸஸுங்கிற ஒரு பார்ட் உங்கள் கையில் கரெக்டாக உட்காரும். அது உங்களை விட்டு நகராது. நீங்கள் இதை செய்யணும், உங்களுக்கு தான் இது அடாப்ட் ஆனது, உங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகிறது. அதுமாரி 13ஆம் தேதி ஏன்னாக்கா அது நம்ம சொல்லியிருப்போம், அரசியலுக்குன்னா 22ன்னு சொல்லியிருப்போம், ஒரு எபிசோடில் பேசணும். ஆமாம். அப்போது அரசியலுக்கு போகிறது இது எல்லாமே இந்த 4னாக்கா 4 பேருக்கு நம்ம சொல்லியிருப்போம். 4ஆம் தேதி பிறந்தவங்க 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஒரு விஜய், அவர் 22 தானே, 4 தானே. இங்கே 13க்கு ஆர்பன் சொல்கிறோம், 4 தானே. இப்போ சொல்கிற டைலாக் பாருங்கள், 2 பேர் கனெக்டிவிட்டியோடு இருக்கும். இப்போ நான் சொல்ல பாருங்கள், 4ஆம் நம்பர் 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. 22 அவர் நினச்சாரா, வந்துட்டாரா, அவர் அந்த டைலாக் தான் சொன்னார். இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்காக நீங்கள் இருந்தீங்க, இப்போ இனிமேல் நான் உங்களுக்காக நான் வரேன். அப்போ 4 பேர், 4னா வெறும் 4ன்னு இல்லை, அப்படி அர்த்தம் கிடையாது. 4ங்கிறது ஒரு கலோக்கியில் சொல்கிறது. அது நீங்கள் 4 எப்படியாவது எடுத்துக்கோங்க, 4 லட்சம் 4 கோடின்னு எடுத்துக்கோங்க, அப்படி அதை மல்டிபிள் கூட பண்ணிக்கிங்க, 4 ஸ்கொயர்னு போட்டுக்கிறோங்க. அப்படி தான் அர்த்தம். நான் ஒரு கணக்கிட முடியாத ஒரு விஷயத்தை அப்படி நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே 13லேயும் 4 பேர் நல்லா இருக்கணும், ஆர்பன்ஸாக உள்ளவங்க, பப்ளிக்கில் வரணும்,
வந்துடுறாங்க. ஆனால் என்ன ஒன்று, இதிலலாம் வந்து இவங்க சக்ஸஸ் பண்ணணும். அதுக்கு தான் இவங்களை இந்த இடத்துல சொல்கிறோம். அடுத்து 24 கண்டிப்பாக அவங்களும் வந்துட்டு எப்பவுமே அவங்களுக்கு வந்துட்டு இந்த மைண்டு உண்டு. அவங்களுக்கு வந்து தான் மட்டும் பிழைக்கணும், தான் மட்டும் இருக்கணும் அப்படி இல்லை. தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்க நம்பர் 24. அவங்களும் ஆர்பன்ஸ் வந்தாக்கா அவங்கள நம்பி அவங்க உள்ளே வந்துக்கிறவங்க அவ்வளோ பேர் நல்லா வச்சுருப்பாங்க, அவங்க நல்லா இருக்க வைப்பாங்க. அடுத்து 20 அவங்களுக்கு அந்த மைண்டு தான் இருக்குது. அவங்க எப்படின்னாக்கா அவங்கள எல்லாம் அரவணைச்சிப்பாங்க. அரவணைச்சிட்டு அவங்க எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அரவணைச்சவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க செய்வாங்க. 8 அப்படி தான். 8ஆம் தேதி உள்ளவங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் வெறும் 8ஆம் தேதி எல்லோரும் வந்துட்டு தன்னை மாதிரியே எல்லோரும் நல்லா சிறப்பாக இருக்கணும், தான் படித்த படிப்பு மாதிரி நீங்களும் படிக்கணும், தான் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு நினைக்கிறவங்க. 30ஆம் தேதி அவங்க அதுக்கு கரெக்டானவங்க. அவங்க ஏன்னாக்கா ஃபேமிலியாகவே இருந்தாலும் அவங்கள எல்லாமே அவங்கள வந்துட்டு தள்ளி தான் வச்சுருவாங்க. தள்ளி வச்சவங்கள நீங்கள் தள்ளி வைக்கப்பட்டவங்களை நீங்கள் அரவணைச்சிக்கிறீங்க. உங்களுக்கு ஏன்னா நீங்கள் எதுவுமே அன்பு பாசம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதை நீங்கள் தேடி தேடி போவீங்க. நீங்கள் தான் போவீங்க, ஆனால் உங்களை விட்டு அது விலகி போயிடும், அது சுற்றத்தாரும். ஆனால் இங்கே போங்க உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்போது இந்த நம்பர் எங்கே போய் கனெக்ட் ஆகுது பாருங்கள். இப்போ நான் சொன்ன தேதியில் உள்ளவங்களாம் நீங்கள் இதை நடத்தினா கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்களை தாண்டி மற்றவங்களாம் செஞ்சாக்கா சக்ஸஸே பண்ணிக்க முடியலையானாக்கா சக்ஸஸே பண்ணிக்க முடியாது. ஆசை இருக்கும், ஆனால் அவங்க ஆசையை இந்த இடத்துல இவங்க பண்ணால் வராது. நீங்கள் பண்ணிங்கனாக்கா பல தலைமுறை பல ஜென்ரேஷன் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நீங்கள் உங்கள் காலம் வரைக்கும் அது உங்களை விட்டு போகாது. நீங்கள் ஃபுல் சக்ஸஸோடு பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஆர்பன்ஸை எல்லோரும் நடத்திட முடியாது. ஏன்னா அது ஒரு இந்த அன்னை தெரேசா மாதிரி. அது அந்த ஆர்பன்ஸை நடத்துறது அன்னை தெரேசாக்கு உண்டான அந்த மைண்டு வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறவங்க அவங்களால தான் அதை பார்க்க முடியும். இந்த நம்பர் உங்களுக்கு அதெல்லாம் உண்டு. கண்டிப்பாக அதை நினைக்கிறவங்க இந்த நம்பரில் நினைக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க, சக்ஸஸ் ஆகும். நீங்கள் தான் செய்யணும். ஏன்னா எல்லாருமே எல்லாரையும் பார்க்க முடியாது. சில பேர் இதை பார்க்கணும், சில பேர் அதை பார்க்கணும், சில பேர் ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கிறணும். அப்போ தான் வந்துட்டு ஷேர் பண்ணால் தான் வந்துட்டு உலகங்கிறது அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. இது உங்கள் உலகம், உங்களால் மட்டும்தான் இதை சாத்தியப்படும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பர் விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, ஃபுல் சக்ஸஸாக இருக்கும். எப்படி நடத்துகிறேன்னு கூட யோசிக்க வேண்டாம். உங்களை தேடி உங்களை நாடி தானாக எல்லாமே வரும், எல்லாமே கிடைக்கும், சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இந்த தேதிகளில் பிறந்தவங்க வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு எண்ணம் இருந்தாலே போதும், உங்களை தேடி எல்லாமே வரும்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்ருக்கூடிய நேயர்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க தயக்கத்தில் இருந்தால் கூட இந்த பதிவுக்கு பிறகு வந்து தாராளமாக முழு மனசோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.